இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, அதாவது மொபைல் மூலமாக வந்து வீட்டில் இருந்தே வந்து இன்கம் சர்டிஃபிகேட் வந்து எப்படி வந்து அப்ளை பண்ணுறதுன்றதான் பார்க்க போகிறோம். இதை வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் வந்து இ-சேவை மையத்துக்கெல்லாம் போக தேவையில்லை. நீங்கள் வந்து வீட்டிலே இருந்து உங்களுடைய மொபைல் இருந்தால் போதும், நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். இதை வந்து எப்படி அப்ளை பண்ணுறதுன்றதை வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த வெப்சைட்டுக்கு வந்துக்குங்க. இந்த வெப்சைட்டுக்கான லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். வந்துட்டிங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. க்ரியேட் பண்ண தெரியாதவங்க வந்து என்னோட வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்றது வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களுக்கு வந்து போடுறேன். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், பயனாளர் உள்நுழைவுன்னு, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் ஷோ ஆகும். கீழே வந்தீங்கன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா சைன்இன் வந்து கேட்கும். நீங்கள் வந்து அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த சைன்இன் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணி உங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து டைப் பண்ணிவிட்டு இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் கேப்சா கோடு, அதை வந்து காப்பி பண்ணிவிட்டு இங்கே வந்து லாகின்ன்றதுக்கும் பாருங்கள், அதை வந்து கிளிக் பண்ணிங்களா உங்களுக்கான டேஷ்போர்டு உள்ள போகும். ஓகே, உங்களுக்கான டேஷ்போர்டு உள்ள வந்துருச்சு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேம் வந்து கொடுத்துருவாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே செகண்டாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் ரெனியூவல் டிபார்ட்மெண்ட்டு, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் ஷோ ஆகும். இதில் வந்து எப்படி வந்து அப்ளை பண்ணுறதுனா இங்கே வந்து மூணாவது கொடுத்துருக்காங்க பாருங்கள் இன்கம் சர்டிஃபிகேட்னு, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஒரு 5 செகண்ட் லோட் ஆகிட்டு நெக்ஸ்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் என்னென்ன தேவைன்னு ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபோட்டோ, அட்ரஸ் ப்ரூஃபு, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டின் நம்பர் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லேண்ட் டீட்டெயில்ஸ், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் ஆஃப் ஹவுஸ் ஓனர் வாரண்ட், அதாவது நீங்கள் வந்து வாடகை வீட்டில் இருந்தீங்கன்னா அதனோட டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி ஸ்மார்ட் கார்டு கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செல்ஃப் டிக்னேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய சேலரி காப்பி வந்து இதில் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேன் கார்டு வந்து இதில் வந்து டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ப்ரொசீஜர்னு, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஒரு 5 செகண்ட் லோட் ஆகிட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான நெக்ஸ்ட் பேஜுக்கு வந்துடும். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் உங்களுடைய மொபைல் நம்பர் இல்லை ஆதார் நம்பர் டைப் பண்ணி சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் பேஜ் போகும். நீங்கள் வந்து இதில் வேறு எதுவும் டைப் பண்ண தேவையில்லை, உங்களுக்கான ஆதார் நம்பர் வந்து டைப் பண்ணிங்கன்னா போதும். என்னோடய ஆதார் நம்பர் டைப் பண்ணிவிட்டேன். சர்ச்சுன்றதை வந்து கொடுக்குறேன். கொடுத்தோடனே இங்கே வந்து என்னுடைய கேன் நம்பர் வந்து இங்கே வந்து காமிக்கிது பாருங்கள். நீங்கள் வந்து அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஓடிபி வந்து ஜென்ரேட் பண்ண சொல்லும். அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆதார் நம்பர் இதில் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் வந்து டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். என்னுடைய ஆதார் நம்பரு என்னோடய டேட் ஆஃப் பர்த் செலக்ட் பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பர் அதிலே இருக்கும். இப்போ வந்து ஜென்ரேட் ஓடிபின்னு கொடுங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கான மொபைல் நம்பருக்கு வந்து ஒரு ஓடிபி வந்து வரும். அது வந்து இதில் வந்து என்டர் பண்ணுங்கள். ஓடிபி என்டர் பண்ணிட்டு கன்ஃபார்ம் ஓடிபின்றதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஒரு 5 செகண்ட் லோட் ஆகும். என்னோடய ஓடிபி வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரொசீஜர்ன்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஒரு 5 செகண்ட் லோட் ஆகிட்டு உங்களுக்கான நெக்ஸ்ட் பேஜ் வந்து இப்படி தான் இருக்கும். உங்களுடைய டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக ஷோ ஆகும். அதாவது உங்களுடைய ஃபாதர் நேம்லேருந்து ஆதார் நம்பர்லேருந்து உங்களுடைய அட்ரஸ் ப்ரூஃப்லேருந்து எல்லாமே இதில் வந்து ஷோ ஆகும். அதை வந்து கரெக்டானு பார்த்துட்டு கரெக்டாக இல்லைனா நீங்கள் வந்து எடிட்டும் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே வந்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் மொபைல் நம்பர் வந்து வந்துடும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய இமெயில் ஐடி வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். உங்களுடைய இமெயில் ஐடி வந்து டைப் பண்ணிக்கோங்க. இமெயில் ஐடி டைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபேமிலி மெம்பர்ஸ், அதாவது உங்களுடைய ஃபேமிலியில் வந்து யார் யார் இருக்காங்கன்றது வந்து கேட்டிருக்காங்க, எத்தனை பேர் இருக்காங்கன்றது அதை வந்து டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நேம் வந்து கேட்டிருக்காங்க, அதாவது யார் யார் இருக்கீங்கன்றது வந்து இதில் வந்து டைப் பண்ணணும். உங்கள் குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்காங்களா ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய அப்பா இருக்காங்கன்னா உங்களுடைய அப்பா நேம் வந்து இதில் வந்து இங்கிலீஷில் வந்து டைப் பண்ணிக்கங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் வந்து டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட அப்பாவோட ஏஜ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் வந்து மேலா ஃபீமேலான்றது வந்து டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யாருன்றது வந்து கேட்டிருப்பாங்க, அதை வந்து நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ப்ரொஃபஷனல் என்னென்னு கேட்டிருக்காங்க, அதாவது கவர்மெண்ட் ஸ்டாஃபில் இருக்காங்களா இல்லை ப்ரைவேட்டில் இருக்காங்களா இல்லை ஹவுஸ் ஹோல்டரா என்னன்றது வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபேமிலியில் இருக்கிறவங்க நேம் வந்து நேமு, அவங்களோட ஏஜ் மேலே ஃபீமேலா இல்லை அவங்க வந்து ரிலேஷன் என்ன, அவங்களுடைய ப்ரொஃபஷனல், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சேலரி எல்லாமே வந்து ஆட் பண்ணிவிட்டேன். நீங்களும் அந்தமாதிரி வந்து ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கீழே வந்தீங்கன்னா இங்கே வந்து சப்மிட்ன்ற ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஒரு 5 செகண்ட் லோட் ஆகிட்டு நெக்ஸ்ட் பேஜுக்கு போகும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷனோட ஃபோட்டோ வந்து இதில் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும்.
அதை வந்து செலக்ட் பண்ணி அப்லோட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அட்ரஸ் ப்ரூஃப் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேன் கார்டு டீட்டெயில்ஸ், ஃபேமிலி கார்டு, செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் எல்லாம் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் வந்து இங்கே வந்து இருக்கும் பாருங்கள், டவுன்லோட்னு அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கான ஃபார்ம் வந்து டவுன்லோட் ஆகிடுச்சு. இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் செல்ஃப் டிக்ளரேஷனோட ஃபார்மு. இதை வந்து நீங்கள் வந்து இதில் வந்து பிரிண்ட் எடுத்து சைன் போட்டு நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃபோட்டோ, அட்ரஸ் ப்ரூஃபு, ஃபேமிலி ரேஷன் கார்டு, செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்மு, பேன் கார்டு அப்பாவோடது நான் வந்து அப்லோட் பண்ணிட்டேன். நீங்களும் வந்து அப்லோட் பண்ணிடுங்க. இங்கே வந்து 6 டாக்குமெண்ட் கேட்டிருப்பாங்க. நீங்கள் வந்து 5 டாக்குமெண்ட் வந்து நீங்கள் வந்து அப்லோட் பண்ணாலே போதும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் மேக் பேமெண்ட்டுன்னு, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஒரு 5 செகண்ட் லோட் ஆகும். 5 செகண்ட் லோட் ஆகிட்டு பிறகு நெக்ஸ்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்படி தான் ஷோ ஆகும். இங்கே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் உங்களுடைய ட்ரான்சாக்ஷன் நம்பரு, உங்களுடைய மொபைல் நம்பரு கொடுத்துட்டாங்க. நீங்கள் வந்து 60 ரூபா வந்து இதுக்கு வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே கொடுத்துருக்காங்க பாரு ஒரு டிக் பாக்ஸு, அதை வந்து டிக் பண்ணிவிட்டு மேக் பேமெண்ட்டுன்னு இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நெட் பேங்கிங் யூஸ் பண்ணுறதுனால யூஸ் பண்ணலாம், இல்லைனா கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு யூஸ் பண்ணி பேமெண்ட் பண்ணுறதுனால பண்ணலாம். அப்படி இல்லைனா நீங்கள் ஒரு கியூஆர் கோடு வந்து ஸ்கேன் பண்ணி அதன் மூலமாக பே பண்ணுறதுனால பண்ணலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா டெபிட் கார்டு மூலமாக நான் வந்து பே பண்ண போகிறேன். நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு வந்து டெபிட் கார்டு மூலமாக பே பண்ணுங்கள். அப்போ தான் வந்து ஃபெயிலியர் ஆகாமல் உங்களோட அமௌண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகும். இங்கே டெபிட் கார்டுன்றது வந்து கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கார்டு நம்பரு, எக்ஸ்பைரி டேட்டு, உங்களோட நேம் வந்து டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மேக் பேமெண்ட் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி ஒன்று வரும், அதை வந்து என்டர் பண்ணிவிட்டு இங்கே கன்ஃபார்ம் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். என்னோடய பேமெண்ட் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் ஆகிடுச்சு. இங்கே அப்படியே கீழே வந்தீங்கன்னா இங்கே வந்து பிரிண்ட்னு இருக்கும், ரிசிப்ட்னு, அதை வந்து கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 டேஸ் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து எப்படி செக் பண்ணுறதுன்னு வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களுக்கு வந்து போடுறேன். நீங்கள் வந்து அதை செக் பண்ணி நீங்கள் வந்து உங்களுடைய இன்கம் சர்டிஃபிகேட் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.